அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய தாமஸ் குரூக்ஸ் அதிபர் ஜோ பைடனையும் கொல்வதற்கு திட்டமிட்டிருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் அதிபர் டிரம்ப் பென்சில்வேனியா பகுதியில் உள்ள பட்லர் என்னும் இடத்தில் பரப்புரை செய்தபோது காதில் சுடப்பட்டார். இதுகுறித்த விசாரணையில் இறங்கிய FBI துப்பாக்கியால் சுட்ட குரூஸ் அதிபர் ஜோ பைடன் மற்றும் டிரம்பின் பரப்புரை பயணங்கள் குறித்தும் துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் குறித்தும் இணையத்தில் அதிக முறை தேடியது தெரியவந்துள்ளது. முன்னாள் அதிபர் டிரம்பை கொல்வதற்கு 60 முறை முயற்சி செய்ததும் ஏரோ ரைபிள் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அவரை சுட்டதும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. பென்சில்வேனியாவில் பேசிய டிரம்ப் மேடையில் எங்கிருந்து பேசுவார் என்பது உள்ளிட்ட ஆய்வில் தாமஸ் குரூஸ் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. துப்பாக்கி சூடு நடத்திய தாமஸ் குரூஸிடம் ஜோ பைடன் மற்றும் டிரம்பை கொல்வதற்கான நோக்கம் மட்டுமே மேலோங்கி இருந்ததாகவும் எதற்காக கொலை செய்ய வேண்டும் என்பதற்கான உள்நோக்கம் தெரியவில்லை என்றும் FBI தெரிவித்துள்ளது.